ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 7th தமிழ் செகண்ட் டேர்மில் இருந்து இயல் 4 பார்க்க போகிறோம். இந்த லெசனில் கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில், இலக்கிய சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி என்ற பாடலை பாடியவர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுவம் என்பதன் பொருள் என்ன? விடை கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? விடை கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதலை என்பதன் பொருள் தருக. விடை தூண். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை பெரும்பானாற்றுப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தொண்டைமான் இளந்திரையன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும்? விடை மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. உரு அழகு, எல் பகல், வங்கூல் காற்று, வங்கம் கப்பல். விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? விடை மரக்கலங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? விடை மருதநீல நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது. விடை ஆற்றுப்படை இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? விடை கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? விடை 2 வகைப்படுத்தலாம். 1 உள்நாட்டு நீர்வழி பயணம், 2 கடல்வழி பயணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? விடை தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் எது? விடை திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? விடை அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்களின் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? விடை பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல்? விடை பதிற்று10. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது? விடை நியூசிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? விடை சேந்தன் திவாகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகநானூற்றின் 255வது பாடல் யாரால் பாடப்பட்டது? விடை மருதநீல நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், களஞ்சை கம்மியர் வருங்கென கூவுய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படுகிறது? விடை எரா எனப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்மியர் என்று அழைக்கப்படுபவர்? விடை கப்பல் கட்டும் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிற்கால சோழர்களில் எந்த அரசன் பெரிய கப்பற்படையை கொண்டு
பல நாடுகளை வென்றார் என வரலாறு கூறுகிறது? விடை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? விடை வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? விடை அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பல் கட்டும் போது அதன் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை அளக்க எந்த நீட்டல் அளவையை பயன்படுத்தினர்? விடை தச்சுமுழம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல்? விடை தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயணம் எத்தனை வகைப்படும்? விடை 3 வகைப்படும். 1 தரைவழி பயணம், 2 நீர்வழி பயணம், 3 வான்வழி பயணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை கண்ணடை என்று அழைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல்? விடை புறப்பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர்? விடை ஜூல்ஸ் வெர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஸ் எனப்படும்? விடை இயற்சொல் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும்? விடை திரிசொற்கள் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? விடை திசை சொற்கள் எனப்படும். படச்சொற்களை தற்சமம், தற்பவம் என 2ஆக பிரிப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷிப்யார்ட் தமிழ் சொல் காண்க. விடை கப்பல் தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? விடை வட சொற்கள் எனப்படும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.